இனிய விண் தொலைக்காட்சி நேயர்களே, காலை வணக்கம். மார்கழி மாதம் 24வது நாள், 24வது பாசுரம். இங்கே கண்ணன் எம்பெருமான் துயிலெழுந்து விட்டார். ஆண்டாள் 11வது பாசுரத்திலே இருந்து 23வது பாசுரம் வரை கண்ணனை துயில் எழுப்புவதற்காக பல பாசுரங்களை பாடினாள். நந்தகோபரை துணைக்கு அழைக்கிறாள், மாதா யசோதையை துணைக்கு அழைக்கிறாள், நப்பிண்டை பிராட்டியை துணைக்கு அழைக்கிறாள். நீங்களெல்லாம் சொல்லி இந்த கண்ணனை துயிலெழுப்பக்கூடாதா என்றெல்லாம் சொல்கிறாள். இறுதியாக 23வது பாசுரத்திலே அவள் சிங்கத்தோடு கண்ணன் எம்பெருமானை ஒப்பிட்டு அவள் பாடியவுடனே கண்ணன் துயிலெழுந்து விட்டான். கண்ணன் தன்னுடைய நந்தகோபருடைய அரண்மனையிலிருந்து வெளியிலே வந்து இந்த ஆயர்குல பெண்களையெல்லாம் கண்ணன் பார்க்க வருகிறான். இந்த பாடலிலே ஒரு ஆச்சரியமான ஒரு சம்பவம் இருக்கிறது. இவர்கள் மார்கழி மாதத்திலே நோன்பிருந்து கண்ணனையே தன்னுடைய கணவனாக அடைய வேண்டும் என்று அவர்கள் நோன்பிருத்து அந்த நோன்பின் காரணமாக இறைவனுடைய அருளை பெற வேண்டும் என்பதற்காக இவர்கள் வந்திருக்கிறார்கள். பனிபொழிகின்ற மார்கழி மாதத்தினுடைய குளிரையும் பொருட்படுத்தாமல் எம்பெருமான் கண்ணனிடத்திலே அருளை பெற வேண்டும் என்பதற்காக இவர்கள் வந்திருக்கிறார்கள். ஆனால் வந்தவர்கள் கண்ணனுடைய அவருடைய திருமேனி, அவருடைய நடையழகு, அவருடைய ஆடை அழகு, அவருடைய அணிகலன்களுடைய அழகு, அவருடைய அழகிய கொவ்வை வாயினுடைய அழகு, அவருடைய கண்களினுடைய அழகு, இவையெல்லாம் பார்த்தவுடனே தாங்கள் எதற்காக வந்தோமோ அதை அவர்கள் மறந்து விட்டார்கள். நாச்சியார் திருமொழியிலே ஆண்டாள் இப்படி பாடுகிறாள். கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள திருவாய்தான் தித்தித்திருக்குமோ மறுப்பொசித்த மாதவன் தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கிறேன் சொல்லாழி வெண்செங்கே என்று. கண்ணன் எம்பெருமானுடைய அந்த உதடுகளிலிருந்து என்ன வாசம் வீசும், ஏ சங்கே உனக்குத்தான் தெரியும். ஏ பாஞ்சதன்யமே, அவர்தான் உன்னை எப்பொழுதும் கைகளிலே வைத்து கொண்டு குருட்சேத்திர யுத்தமாக இருந்தாலும் சரி, ஊழிக்காலமாக இருந்தாலும் சரி, உன்னை அவர் ஊதுகிறார். எனவே சங்கே உனக்குத்தான் கண்ணன் எம்பெருமானுடைய உதட்டினுடைய வாசனை, அவருடைய வாய்ச்சுவையும் நாற்றமும் உனக்குத்தான் தெரியும் என்று ஆண்டாள் பாடினார். அதை போல இங்கே இந்த 24வது பாசுரத்திலே கண்ணன் எம்பெருமான் துயிலெழுந்து விட்டான். அவன் நந்தகோபருடைய அரண்மனையிலிருந்து வெளியிலே வந்து அங்கே நிற்கக்கூடிய ஆயர்குல பெண்களையெல்லாம் கண்ணன் பார்க்கிறான். கண்ணனுடைய அழகை பார்த்தவுடனே அவர்கள் எதற்காக வந்தார்களோ, என்ன நோக்கத்திற்காக கண்ணன் எம்பெருமானை துயில் எழுப்பினார்களோ அதையெல்லாம் அவர்கள் மறந்து விட்டார்கள். மறந்துவிட்டு கண்ணனுடைய கடலடியை அவர்கள் போற்றுகிறார்கள். இந்த பாசுரத்திலே அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி, சென்று தென்னிலங்கை சென்றாய் திரள் போற்றி, பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குணிலா எரிந்தாய் கடல் போற்றி, குன்று குடையாய் எழுத்தாய் குணம் போற்றி, வென்ற பகைகெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி, என்று உன் சேவகமே ஏத்தி பறைகொள்வான், இன்று யாம் வந்தோம் இறங்கிலோர் எம்பாவாய். இந்த பாசுரத்திலே புராண செய்திகளையெல்லாம் ஆண்டாள் அடுக்குகிறாள். அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி. வாமன அவதாரத்திலே மாவலி சக்கரவர்த்தியிடமிருந்து 3 அடி நிலத்தை பெறுவதற்காக எம்பெருமான் வாமன அவதாரம் எடுத்து வந்தார். வந்து வானத்தை ஒரு அடியாக அளந்தார், பூமியை ஒரு அடியாக அளந்தார் இல்லையா? அந்த செய்தியை இங்கே பதிவு செய்கிறார். அன்று இவ் உலகம் அளந்தாய் அடி போற்றி. அன்று வாமன அவதாரத்திலே கண்ணா, நீ இந்த வானையும் பூமையும் அளந்தாயே, உனது திருவடிகளை நாங்கள் போற்றுகிறோம் என்று இந்த ஆயர்குல பெண்கள் எல்லாம் கண்ணனுடைய திருவடிகளை போற்றுகிறார்கள். சென்று தென்னிலங்கை சென்றாய் திரள் போற்றி. சென்று தென்னிலங்கை சென்றாய் திரள் போற்றி. அங்கே ராவணன் சீதாதேவியை கவர்ந்து கொண்டு சென்று விட்டான். அப்படி சென்ற உடனே ராமபிரான் தன்னுடைய சேனைகளோடு சென்று, வானர சேனைகளோடு சென்று ராவணனோடு போரிட்டு அவனை போர்க்களத்திலே மடியச் செய்து சீதாதேவியை மீட்கிறார். எனவே கண்ணா, உன்னுடைய திரள் போற்றி. ராம அவதாரத்திலே நீ இப்பேற்பட்ட செயலை செய்தையல்லவா,
உன்னுடைய வீரத்தை நாங்கள் போற்றுகிறோம். எனவே சென்று அங்கு தென்னிலங்கை சென்றாய் திரள் போற்றி, பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி. சகடாசுரன் என்ற சூரன் கம்சனால் ஏவி விட்டான். கம்சன் கண்ணனை எப்படியாவது கொன்றுவிட வேண்டும் என்று அவனுக்கு எண்ணம். ஏனென்றால் தேவகிக்கும் வசுதேவருக்கும் பிறக்கின்ற 8வது குழந்தை உன்னை கொல்வான் என்று அசிரிய வாக்கு சொல்லிவிட்டது. எனவே இந்த அசிரிய வாக்கு உண்மையாகி விடுமோ என்று ஒரு பயம் கம்சனுக்கு ஏற்பட்டு விட்டது. அதனால் கம்சன் எப்படியாவது தேவகிக்கு பிறக்கின்ற எல்லா குழந்தைகளையும் கொன்று கொண்டே இருந்தான். கடைசியாக 8வதாக கண்ணன் எம்பெருமான் அவதாரம் எடுத்தார். அப்படி அவதாரம் எடுக்கின்ற போது வசுதேவர் அந்த குழந்தையை நந்தகோபர் வீட்டிலே கொண்டு கொடுத்து விடுகிறார். இப்பொழுது கண்ணன் ஆயர்பாடியிலே வளர்கிறான் என்பதை அறிந்து கொண்ட அந்த கம்சன் கண்ணன் எம்பெருமானை கொல்வதற்காக அவன் சகடாசுரன் என்ற வண்டி சக்கரத்தினுடைய வடிவத்திலே ஒரு அசுரனை அனுப்பி அவனை கொல்வதற்காக முயற்சி செய்கிறான். அப்பொழுது எம்பெருமான் கண்ணன் தனது கால்களினாலே அந்த வண்டி சக்கரமாக வந்த அசுரனை கொன்று அவனை சூரசம்ஹாரம் செய்தார். அப்படிப்பட்ட உனது புகழ் போற்றி. கண்ணா, பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி. சகடாசுரனை வதைத்த கண்ணா, உன்னுடைய புகழை நாங்கள் என்னவென்று போற்றுவது, என்னவென்று நாங்கள் பாடுவது என்று இங்கே கூறுகிறார். கன்று குணிலா வெறிந்தாய் கடல் போற்றி. எம்பெருமான் கண்ணன் ஆயர்பாடியிலே வளர்ந்தபோது இதே கம்சன் தான் வத்யாசூரன், கபிதாசூரன் என்ற 2 அரக்கர்களை அனுப்புகிறான். அவர்கள் ஒருவன் கன்றாக வருகிறான், ஒருவன் விலாமரமாக நிற்கிறான். அப்பொழுது கண்ணன் எம்பெருமான் இதை அறிந்து கொள்கிறாள். வந்த கன்றுனுடைய வடிவிலே வந்த அந்த வத்யாசூரனை அப்படியே எடுத்து அப்படியே 2 4 5 சுத்துறார். சுற்றி அப்படியே பக்கத்தில் விலாமரமாக நின்றான் அல்லவா கபிதாசூரன், அந்த விலாமரத்தின் மீது அன்ற கன்றை தூக்கி வீசுகிறார். விலாமரமும் முறிந்து விட்டது, அந்த கன்றும் இறந்து விட்டது. அப்படி வத்யாசூரன் கபிதாசூரன் என்ற 2 அரக்கர்களை கொன்று குவித்தாயே கண்ணா, உன்னுடைய திருவடி கடல்களை நாங்கள் எப்படி போற்றி புகழ்ந்து பாடுவது. குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி. குன்று குடையாய், இங்கே ஒரு புராண சம்பவம் ஒன்று இருக்கிறது. ஆயர்பாடியில் இருக்கக்கூடிய இடையர்களெல்லாம் இந்திரனுக்கு வழிபாடு செய்து கொண்டிருந்தார்கள். இந்திரனுக்கு ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் வைத்து இந்திரனை வழிபட்டார்கள். ஏனென்றால் இந்திரன் வளமையினுடைய கடவுள். அவர்கள் மாதம் மும்மாறி மழை பொழிகிறது ஆயர்பாடியிலே. பசுக்கள் எல்லாம் குறைவில்லாமல் உணவுகளை உண்டு குடம் குடமாக பாலை பொழிகின்றன. எனவே அந்த இந்திரதேவனுக்கு நன்றி தெரிவிக்கும் முகமாக இந்திரனுக்கு பொங்கல் வைத்து விழா கொண்டாடி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கண்ணன் எம்பெருமான் அவதரித்து ஆயர்பாடியிலே வளர்ந்த சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய பெரியவர்களிடத்திலே கண்ணன் கூறுகிறான், நீங்கள் ஏன் இந்திரனுக்கு வழிபாடு செய்கிறீர்கள்? நீங்கள் உண்மையிலே கோவர்தனகிரி மலைக்குத்தான் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும். ஏனென்றால் கோவர்தனகிரி மலைதான் உங்கள் பசுக்கள் மேய்வதற்கு நிறைய புற்களை தருகின்றன, நீங்கள் குடிப்பதற்கு நீரை தருகின்றன, நீங்கள் விவசாயம் செய்வதற்கு நீரை தருகின்றன. அப்படி இருக்கின்ற போது நீங்கள் ஏன் இந்திரனுக்கு வழிபாடு செய்ய வேண்டும்? நீங்கள் வளமோடு நலமோடு வாழ்வதற்கு அந்த கோவர்தனகிரி மலையே காரணம். எனவே கோவர்தனகிரி மலைக்கு நீங்கள் பூசை வைத்து உங்கள் வழிபாட்டை நடத்துங்கள் என்று கண்ணன் எம்பெருமான் அங்கே ஒரு மாற்று கருத்தை சொல்கிறார். இதை கேட்ட அந்த யாதவர்கள் எல்லாம் வியந்து, கண்ணன் சொல்வதிலே ஒரு அர்த்தம் இருக்கிறது, கண்ணன் ஒரு சின்ன குழந்தையாக இருந்தாலும் எவ்வளவு அழகாக அவன் சொல்கிறான். எனவே இந்த முறை நாம் இந்திரனுக்கு பொங்கல் விழா செய்யாமல் கோவர்தனகிரி மலைக்கு பொங்கல் வைத்து அந்த கோவர்தனகிரி மலையை நாம் வழிபடுவோம் என்று கோவர்தனகிரி மலைக்கு பொங்கல் வைக்கிறார்கள், வழிபடுகிறார்கள். இதை அறிந்த இந்திரதேவன் மிகுந்த சினம் கொண்டு ஆயர்பாடியிலே பேய் மழையை பொழிகிறார். அப்பொழுது அங்கிருந்த ஆடு மாடுகளெல்லாம் அடித்து செல்லக்கூடிய நிலையில் இருக்கிறது. யாதவர்களுடைய வீடுகளெல்லாம் அப்படியே களையிழந்து போய்விட்டன. நீரிலே அடித்து செல்லுகின்ற ஒரு நிலை ஏற்பட்டு விட்டது. அந்த சமயத்திலே கண்ணன் எம்பெருமான் கோவர்தனகிரி மலையை குடையாக பிடித்து அங்கிருந்த பசுக்களையும் அங்கிருந்த யாதவர்களையும் அவன் காப்பாற்றினான்.
இந்த செய்தியைத்தான் குலசேகர ஆழ்வாரும் இங்கே பதிவு செய்கிறார். அவர் தன்னுடைய பெரிய திருவாய்மொழியிலே அவர் கூறுகிறார், குன்றினால் குடைக்கவிழ்த்து கோலக்குறவை கோத்ததும் குடமாட்டும் கன்றினால் விளவு எறிந்து காளியின் தலை மிதித்ததும் முதலா வென்றிசே நல்பல் விளையாட்டாம் அனைத்திலும் ஆங்கு என் உள்ளம் உள்குளிர ஒன்றும் கண்டிடப் பெற்றிலேன் அடியேன் காணுமாறு இனி உண்டனில் அருளே. அவன் குடக்கூத்து குறக்கூத்து என்று ஆடிய கூத்துக்கள் கோவர்தனகிரி மலையை குடையாக பிடித்தது, காளிங்கன் மீது நர்த்தனம் ஆடியது, இப்படி எல்லா செய்திகளையும் கூறி தேவகி புலம்பலாக குலசேகர ஆழ்வார் பாடுகிறார். அந்த செய்தியைத்தான் ஆண்டாள் இந்த பாசுரத்திலே கூறுகிறார். குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி. கோவர்தனகிரி மலையை குடையாக பிடித்து அங்கிருந்த பசுக்களையும் யாதவர்களையும் காப்பாற்றிய கண்ணா, உன்னுடைய அந்த குணத்தை பெருந்தன்மையை நான் எப்படி போற்றி புகழ்ந்து பாடுவது? வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி. உன்னுடைய கையிலே இருக்கக்கூடிய வேல் என்ற ஆயுதம் இருக்கிறதே, அது உன்னோடு பகை கொண்ட பகைவர்களை கூட்டம் கூட்டமாக அழித்த பெரும் சிறப்புகளை உடையது. எனவே உன்னுடைய திருவடி கமலத்தை நான் புகழ்வதா, உனது பெரும் குணத்தை புகழ்வதா, அல்லது உன் கையிலே வைத்திருக்கக்கூடிய வேலை நாங்கள் புகழ்வதா என்று சொல்லிவிட்டு என்றென்றும் சேவகமே ஏத்தி பறை கொள்வோம், என்றென்றும் சேவகமே ஏத்தி பறை கொள்வான். லீலா விபூதிகள், அதாவது இறைவனுடைய திருவிளையாடல்களை நாங்கள் பாடி உன்னுடைய அருளை பெறுவதற்காக இங்கே வந்திருக்கிறோம் கண்ணா என்று கண்ணனுடைய திருவடி கமலத்தை அவர்கள் பற்றுகிறார்கள். இன்று யாம் வந்தோம் இறங்கிலோர் எம்பாவாய். இறைவா, நாங்கள் எங்களுக்காக மனம் இறங்கி துயிலெழுந்து வந்து எங்களுக்கு காட்சி கொடுத்தாயே எம்பெருமானே, உன்னை நாங்கள் எப்படி புகழ்ந்து வாழ்த்தி பாடுவோம் என்று இங்கே இருக்கக்கூடிய ஆயர்குல பெண்கள் எல்லாம் பாடுவதாக இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது. அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி, சென்று இலங்கை தென்னிலங்கை சென்றாய் திரள் போற்றி, பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குணிலா எரிந்தாய் கடல் போற்றி, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, வென்று பகைகெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி, என்று உன் சேவகமே ஏத்தி பறைகொள்வான், இன்று யாம் வந்தோம் இறங்கிலோர் எம்பாவாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம், அடியேன் சரணம்.